சமூகத்துல இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நான் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் திரும்ப 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 சொன்ன ஒரே ஒரு காரியம், கொர்நேலியுவை குறித்து உங்கள் மத்தியில பேச சொன்னார். ஆமென். இந்த கொர்நேலியு யார்? இந்த கொர்நேலியு அவன் எங்கே இருந்தான், அவன் எப்படிப்பட்டவன், இப்படி என்று சொல்லி அநேக காரியங்களை இந்த கொர்நேலியுவை குறித்து நான் ஆராய ஆரம்பித்தேன். முதல்ல இந்த கொர்நேலியுவை குறித்து எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10ஆம் அதிகாரத்திலே நம்ம அந்த மனுஷனை குறித்து பார்க்கிறோம். ஆமென். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே 1வது வாக்கியத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கொர்நேலியு எந்த பட்டாளத்துல இருந்தானா? இத்தாலியா பட்டாளத்துல. ஆமென். வேதத்திலே சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னா, ஆவியானவர் சும்மா ஏதோ ஒரு போக்குல என்ன செய்ய மாட்டாரு, எந்த வார்த்தையும் அனுமதிக்க மாட்டாரு. அதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப்புக்கும் கமாவுக்கும் 1000 அர்த்தங்கள் உண்டு. ஆமென். வேதத்தில் இருக்கிற ஒரு எழுத்தின் உருப்பாகிலும் அவமாய் போவதை பார்க்கிலும் இந்த வானமும் பூமியும் அழிந்து போகிறது என்னவா இருக்குமா? ரொம்ப ஈஸியா லகுவா இருக்குமா? அப்ப வேதத்துல இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அதை நம்ம என்ன செய்யணுமா? கூர்ந்து கவனித்து பார்க்கணும். அதில் ஆவியானவர் அநேக ரகசியங்களை வைத்திருக்கிறார். இப்ப முதலாவது, இந்த கொர்நேலியு எந்த இடத்துல இருந்தார் என்று சொன்னால், இத்தாலியா பட்டாளத்துல இருந்தாராம். ஒரு பெரிய பட்டாளம், இத்தாலி, இந்த ரோம் நகரத்துல அந்த இத்தாலியா பட்டாளத்துல அவர் இருக்கிறாரு. இந்த இத்தாலி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னா, லேண்ட் ஆஃப் யங் கேட்டில், இளங்கன்றுகள் உள்ள ஒரு தேசம் என்று அர்த்தமா. அந்த இளம் கன்றுகள் உள்ள அந்த தேசத்துல செசரியா பட்டணம் என்ற வார்த்தைக்கு தலைவன் என்று அர்த்தமா, ஒரு லீடர். செசரியானா என்ன அர்த்தம்? லீடர். இத்தாலினா என்ன அர்த்தம்? இளம் கன்றுகளுடைய தேசம் என்று அர்த்தம். இளம் கன்றுகள் இருக்கிற தேசம் என்று அர்த்தம். இந்த செசரியாவுக்கு தலைவன் என்று அர்த்தமா. அப்படி இளம் கன்றுகள் நிறைந்த அநேக தலைவர்கள் இருக்கிற அந்த இடத்துல இளம் கன்றுகளுக்கெல்லாம் தலைவனுக்கு தலைவனாய், ஒரு 100 பேருக்கு தலைவனாய் இருந்த ஒருவர் தான் இந்த 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு. இந்த கொர்நேலியு என்கிற பேருக்கு கொம்பு என்று அர்த்தமா. என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்களேன், என் காதுல கேட்க மாட்டேங்குது. என்ன அர்த்தமா? கொம்பு என்று அர்த்தமா. அப்ப அந்த கொர்நேலியுங்கிற பேருக்கு கொம்பு என்று அர்த்தமா. கொம்பு என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது? ஒரு ராஜாங்கத்தை, ஒரு அதிகாரத்தை குறிக்கிறது. பெரிய அதிகாரத்துல, ராஜ்யத்துல முக்கியமான பங்குல இருக்கிறவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட பெயர்கள் கொடுக்கப்படும். இந்த ஒரு கிரேக்க பேரா இருக்கும், அந்த மாதிரி அவர்களுடைய பேருக்கு ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. இதை தெரிஞ்சு நான் என்னையா பண்ண போறேன் இப்படிதான் நம்ம யோசிப்போம். ஆண்டவர் இதுலதான் ரகசியத்தை வைத்திருக்கிறார். இளம் கன்றுகளை போல நம்முடைய தேசத்துல அநேக கொழுத்த கன்றுகள் வளர்ந்திருக்கிற இடத்துல அத்தனை 100 பேருக்கு அதிபதியை போல ஆண்டவர் 100க்கு அதிபதியாய் ஒரு கொர்நேலியுவாய் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஒரு கொர்நேலியுவை எப்படி அந்த 100க்கு அதிபதி என்று சொல்லி தீர்மானித்து அரசாங்கத்துல ஒரு பதவியும் பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருந்ததோ, இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்துல என்ன பொறுப்புல வேணாலும் இருக்கலாம். நமக்கு என்ன படித்திருக்கோமோ அதற்கேற்ற வேலை இருக்கலாம். சில பேர் படிச்ச வேலைக்கு ஏற்ற என்ன கிடைக்கல, வேலையும் கிடைக்காம என்ன செய்யறாங்க, தொழிலை மாற்றியும் செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஆனா இது எல்லாவற்றையும் தாண்டி ரட்சிக்கப்பட்ட என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாய் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் பரலோக ராஜ்யத்துல ஒரு பெரிய அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அது பரலோக ராஜ்யத்தின் அந்தஸ்து. அந்த ராஜ்யத்தின் அந்தஸ்துல நீங்களும் நானும் ஒரு கொம்பாக இருக்கிறோம். ஆமென். இந்த கொர்நேலியுவை போல ஒரு 100 பேருக்கு அதிபதியாய் அவனிடத்துல இருக்கிற ஒருத்தனை போ என்று சொன்னா என்ன பண்றான்? போறான். ஒருவனை வா என்று சொன்னால் வருகிறான். அப்படிப்பட்ட அதிகாரம் அவனுக்கு இருக்கிறது போல ஆவிக்குரிய மண்டலத்திலே, உலகத்துல வேணா நம்ம சொல்றதை யாரும் கேட்காம இருக்கலாம். ஆனா தேவ பிள்ளைகளாய் நம்முடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் பிரதியுத்தரத்துல இருக்கிறது. ஆமென், ஆமென். அப்ப நம்ம என்ன பேசுகிறோமோ, நம்ம என்ன கட்டளை கொடுக்கிறோமோ, காற்றும் கடலும் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். ஆமென். இந்த இயற்கை நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். ஏன் என்று சொன்னால் இயற்கைக்கு தேவனுடைய சத்தம் தெரியும்.
அது தேவனுடைய சத்தத்தை கேட்டு உருவாக்கப்பட்ட உலகம். அதனால தேவனுடைய சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படியும். அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை தேவனோடு கூட பேசி அவரோடு கூட உறவு கொண்டிருக்கிற எந்த பிள்ளை தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் பேசும்போது என்ன செய்யும்? இந்த ஆவி மண்டலம் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். ஆமென், ஆமென். ஒரு காரியம் இந்த உலகத்துல நடக்கிறதுக்கு முன்பாக, இப்போ என் பிள்ளை கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், ஆனா அது என்ன வாங்கியிருக்கோம்? 10 மார்க் தான் வாங்கியிருக்கோம். ஆனா ஆவி மண்டலத்துல நாம பேசும்போது என்ன சொல்லணும்? என் பிள்ளை கிளாஸ் ஃபர்ஸ்ட்டுங்க, என் பிள்ளை 100க்கு 100 மார்க் எடுத்திருக்குங்க. நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க. கர்த்தர் அந்த பிள்ளையினுடைய மூளையில அநேக மாற்றங்களை உருவாக்க ஆரம்பிப்பார். இப்படி ஆவிக்குரிய மண்டலத்துல ஒரு காரியம் நடக்க ஆரம்பித்தது என்று சொன்னா அதை பிசிக்கல் வேர்ல்ட்ல நம்மளால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். கொஞ்சம் காலம் எடுக்கும். அந்த நேரத்திற்குள்ள நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நம்ம கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணும். இப்ப கொர்நேலியோட வாழ்க்கையிலிருந்து நாம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொன்னால், இந்த கொர்நேலியோ எப்படி இந்த சில காரியங்களை அவர் செஞ்சிருக்கிறார். நம்ம வாசிக்கலாம், 2வது வாக்கியத்தை வாசிக்கலாம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இவன் ஒரு யூதன் இல்ல, இவன் யூத கலாச்சாரத்திற்குள்ள சேர்ந்தவன் அல்ல. இயேசு சிலுவையில அறையப்படும் போது அந்த சிலுவைக்கு முன்பாக நின்று அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு ரோம போர்ச்சேவன், ஒரு 100க்கு அதிபதி. அந்த மரணத்தை பார்த்ததுனால அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாக ஆரம்பித்தது. இயேசு அந்த கல்லறையில கொண்டு போய் வைக்கும் போது பிலாத்து கிட்ட போய் அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க காரியங்களை. அப்ப பிலாத்து அவர்கள் சொன்னதெல்லாம் விட்டுட்டு 100க்கு அதிபதியை கூப்பிடுறாங்க. அந்த 100க்கு அதிபதி இந்த கொர்நேலியு தான் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்படி அந்த மரணத்தை கேட்டவர் என்ன செய்யறாரா? இயேசுவின் மரணத்தை குறித்து இந்த பிலாத்துக்கு திட்டமும் தெளிவுமா சொல்லி முடிக்கிறார். அப்போ இயேசுவின் மரணம் இந்த கொர்நேலியுவின் வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டாக்கி இருக்க வேண்டும். ஆமென். ஏதோ ஒரு மாற்றம் அவனுக்குள்ள உட்புகுந்து இருக்க வேண்டும். அது வரைக்கும் புறஜாதியானா, ரட்சிப்பற்றவனா, தேவனுடைய சமூகத்துக்கு தூரமா இருந்தவனா இருந்த இந்த கொர்நேலியு அவனுடைய வீடு எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள வருவதற்கு இயேசுவின் சிலுவை மரணம் ஒரு காரணமா இருந்தது. ஆமென். அந்த சிலுவை மரணத்தை கண்கூடாய் பார்த்தானா, அதில் இருக்கிற காரியங்களை உணர்ந்தானா, அவர் மரித்த போது இந்த பூமியில என்ன நடந்தது? கண்மலைகள் 2ஆக பிளந்தது, பூமி அதிர்ச்சி உண்டானது, அவர் மரித்தார், 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்பதிலே எல்லாரும் சொல்ல சொல்ல அதை பார்த்து 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 இவனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு ஆழமான விசுவாசம் உண்டாக ஆரம்பித்தது. ஆமென். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு புறஜாதியான ஒரு மனுஷனுக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றம் உண்டாகும் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ பெரிய மாற்றம் உண்டாகணும்ல. இயேசுவின் பாடுகளை, மரணத்தை நம்ம என்ன செய்யறோம்? ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியன்ஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். கிறிஸ்மஸ்க்கு ஒரு சீசன், ஈஸ்டருக்கு ஒரு சீசன், குட் ஃப்ரைடேக்கு ஒரு சீசன். We are not seasonal Christians. We are season changing Christians. Amen. நம்ம சீசன்ஸ்க்காக போற கிறிஸ்டியன்ஸ் இல்ல, நம்ம சீசன்ஸ காலங்களையும் நேரங்களையும் தேவனுக்காக மாற்றுகிற கிறிஸ்தவர்கள். ஆமென், ஆமென். இன்னைக்கு உலகத்துல அநேகர் நம்மள அப்படி யாரும் பார்க்கறது எனக்கு தெரியல, உங்களை யாரும் இருக்கு. பட் பொதுவா அப்படி சீசனலா இருக்காங்க. அந்தந்த டைம்க்கு இந்த மாதிரி ட்ரெஸ் உடுத்தணும், இந்த மாதிரி போய் சபையில ஆராதனை நடத்தணும், இப்படி ஆராதனை ஒழுங்கு முறைகளை கடைபிடித்து தேவனை தொழுது கொள்ளுகிற கூட்டம் இருந்ததற்கு மத்தியில இந்த ஒரே ஒரு கொர்நேலியு அத்தனை ரோம போர் சேவகர்களுக்கு மத்தியிலும் எதிர்த்து நின்றவனாய், தனித்து நின்றவனாய், அவனுக்கு கொடுக்கப்பட்ட பதவி அவனுக்கு பெருசா தெரியல, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அவனுக்கு பெருசா தெரியல, அவன்கிட்ட இருந்த செல்வ செழிப்பு அவனுக்கு பெருசா தெரியல. அவனுக்கு ஒரே ஒருவர் பெருசா தெரிஞ்சாரு, சிலுவையில தொங்கின இயேசுவின் காட்சி. ஹல்லேலூயா. சிலுவையில தொங்கின அந்த இயேசுவில உடலில் இருந்து வழிந்த ரத்தம், ஓ இது என்னுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் அல்லவா, இது என்னுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இங்க தொங்கிக் கொண்டிருக்கிறது அல்லவா.
ஆவியானவர் அவனுடைய உள்ளத்துக்குள்ள இடைப்பட ஆரம்பித்தாரா, அவனுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாக ஆரம்பித்தது. ஆமென். இந்த சாதாரணமா இருந்த 100க்கு அதிபதிகள் அவங்க என்ன பண்ணாங்க, இயேசுவின் இடத்துல வந்தாங்க, ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணாங்க, அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க, போயிட்டாங்க. ஆனா இந்த 100க்கு அதிபதி அப்படிப்பட்டவன் அல்ல, இவன் ரொம்ப விசேஷமானவன். பெந்தெகோஸ்தே நாள் உண்டானதுல இருந்து ஏறக்குறைய 8 to 10 வருஷம் கழிச்சு தான் இவன் வீட்டுல என்ன நடந்திருக்கு, இந்த சம்பவம் நடந்திருக்கு. 10 வருஷங்கள் ஆவியானவர் ஏங்கி 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 புற ஜாதியார்களையும் நான் ரட்சித்து இந்த அபிஷேகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏங்கி பார்க்கிற ஆவியானவருடைய கண்ணுக்கு இந்த ஒரே ஒரு கொர்நேலியு தான் தென்பட்டான். ஆமென், ஆமென். இந்த ஒரே ஒரு கொர்நேலியு தென்பட்டான். ஹிஸ்டரியில அவன் பிறந்தது எப்படி, அவன் வாழ்ந்தது எப்படி, இதெல்லாம் பெருசு இல்லை. ஹிஸ்டரியே 2ஆவா மாத்தி போட்டான். ஆமென். அந்த ஹிஸ்டரியே 2ஆ மாத்திட்டான். புற ஜாதிகள் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டா அவங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாங்க என்று சொல்லி அங்க இருந்த சடங்காச்சாரங்கள் எல்லாத்தையும் உடைச்சு போட்டான். ஞானஸ்தானம் கூட எடுக்கலைங்க. அவன் வீட்டுல எல்லாரும் அபிஷேகத்தினால நிரம்பினாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் கூட எடுக்கல. நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறோம் இல்ல, ஞானஸ்தானம் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்படணும். முழு வேதத்தை கூட நம்ம கையில கொடுக்க மாட்டோம். நிறைய நேரத்துல முழு வேதத்தை கூட கொடுக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் நற்செய்தி, யோவான் நற்செய்தி, அதை படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடு, அதுக்கப்புறம் முழு வேதாகமும் நீ முழுசா ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் ஞானஸ்நானம். நம்ம வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, ஒவ்வொரு படிக்கட்டா அவன் அதுல முட்டி மோதி ஏறி வருகிறதற்கு காலங்கள் அவ்வளவு ஆகிறது. ஆனா இந்த கொர்நேலியுவை போல தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார் என்று சொன்னா, இன்னைக்கு தேவனுடைய சபைக்குள்பட்டிருக்கிற கொர்நேலியுவா நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னா எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நம்மளால உடைக்க முடியும். எல்லா ஸ்ட்ராட்டஜியும். There is no strategy for Jesus. There is no strategy at all. ரட்சிக்கப்பட்டு எவன் இயேசுவின் நாமத்தினால கூப்பிடுகிறானோ அவன் யாரா இருந்தாலும் நான் ரட்சிப்பேன்றார் ஆண்டவர். But we are keeping some strategies, we are keeping the agendas. நமக்கு தான் அஜெண்டா எல்லாம், நமக்கு தான் அந்த growth features எல்லாம். நம்ம என்ன பண்றோம், மனுஷனை அவனுடைய முகத்தை பார்த்து, அவனுடைய தோற்றத்தை பார்த்து, அவனுடைய பொறுப்புகளை பார்த்து தீர்மானிக்கிறோம், நிதானிக்கிறோம். ஆனா தேவன் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவன் கருப்பா செவப்பா ஏழையா பணக்காரனா, there is no strategy. ஏன்னா ரட்சிக்கப்படுகிறதற்கு அவருடைய நாமத்தின் மேல் வைக்கிற விசுவாசம் மட்டும்தான். ஆமென், ஆமென். அந்த விசுவாசம் ஒருத்தனுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா இந்த கொர்நேலியுவை போல அவன் மாத்திரம் அல்ல, அவனுடைய ஒட்டுமொத்த வீடும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம குடும்பத்திலேயே ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ குடும்பத்திலேயே தாய் ஒரு திசையில போனா தந்தை ஒரு திசையில, அப்புறம் மூத்த பிள்ளை ஒரு திசையிலனா அடுத்த பிள்ளை இன்னொரு திசையில, 5 விரல் போல இருக்கிறோம். நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம், 5 விரல் போல, 5 விரலும் ஒன்னா சேர்ந்து இசைவா இணைக்கப்பட்டது என்று சொன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும், நேர்த்தியா செயல்படும், ரொம்ப அழகா இருக்கும். ஆனா நம்ம பார்க்க ஒண்ணு குட்டை ஒண்ணு நெட்டை, ஒண்ணு சொல்றது இன்னொன்னு கேட்கறது இல்லை. இப்படி பிரிவினைகள் இருக்கிற நம்முடைய குடும்பங்கள்ல பார்க்கிலும் இந்த கொர்நேலியுடைய வீட்டுல அவனுக்குள்ள எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்திருந்தா, அவனுக்குள்ள எப்படிப்பட்ட விசுவாசத்தின் வெளிப்பாடா நற்கிரியைகள் இருந்திருந்தா அவன் ஒட்டுமொத்த வீடும் ரட்சிக்கப்பட்டிருந்தது. பேதுரு வந்து நின்னாரா, பிரசங்கிச்சாராம். பரிசுத்த ஆவியானவர் ஆண் என்றும் பார்க்கல, பெண் என்றும் பார்க்கல, அங்க கூடி இருந்த அத்தனை பேர் மேலும் ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆமென். அத்தனை பேர் மேலும் ஒருத்தரையும் ஆண்டவர் விட்டு வைக்கிறார். இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் செய்ய போகிறார். நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு வித்தியாசமான அஜெண்டாக்குள்ள ஆண்டவர் கொண்டு போகிறார். ஒரு வித்தியாசமான சூழ்நிலைக்குள்ள இந்த கொர்நேலியுவை போல அவன் நின்ற இடத்துல தேவ தூதன் இறங்கி வந்து அவனை குறித்து சாட்சி சொல்றானா. இன்றைக்கு நம்முடைய சாட்சி எவ்வளமா இருக்கிறது, நம்முடைய சாட்சி எங்க இருந்து வருகிறது, நம்ம பக்கத்துல இருக்கவங்க கிட்டயா, நம்ம குடும்பத்துல இருக்கவங்க கிட்டயா, நம்ம கணவர் நம்மை குறித்து சாட்சி சொல்றாரா, இப்படி உலகத்தில் இருக்கிற மக்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்லலாம். பிரியமானவர்களே, நாம் வாழுகிறது இந்த கடைசி காலம் என்று சொன்னால் நம்மை குறித்த சாட்சி பரலோகத்துல துணிக்கிறது. ஆமென். பரலோகத்திலிருந்து தேவ தூதன் இறங்கி வந்து சொல்லுகிறான், என் அன்பு மகன் எனக்காக இத்தனை கிரியைகளை வந்து பூமியில செய்து கொண்டிருக்கிறான். இவன் செய்கிற நற்கிரியைகள் பரலோகத்தை வந்து எட்டி இருக்கிறது. இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய், இவர்கள் மேல அந்த அபிஷேகத்தை கொடுக்கும்படியாய், இவர்களை இன்னும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் தேவ சமூகத்திலிருந்து கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென்.
இன்றைக்கு உங்களுக்காக ஒரு விசேஷித்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வித்தியாசமான கட்டளை, அது ஒரு பிரத்யேகமான கட்டளை. எந்த நோக்கத்திற்காக தேவன் இங்கே நம்மை அழைத்து கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியான ஒரு தீர்மானம் பரலோகத்தில் இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது. ஏதோ சும்மா தற்செயல நம்ம யாரும் இங்க வந்து உட்காரல, யாரும் தற்செயல வரமாட்டோம். பிளான் பண்ண மாதிரி எல்லாத்தையும் அப்படியே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருப்போம், இதெல்லாம் இந்த நாளில நடக்கணும். கண்டிப்பா இல்லை. அது உலகத்தின் காரியங்களுக்கு வேணா அந்த லிஸ்ட் எல்லாம் என்ன செய்யலாம், நடக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் தேவ சமூகத்திலே தேவன் சில காரியங்களை பரலோகத்திலே தீர்மானித்து வைத்திருக்கிறார். அந்த நன்மை, அந்த கிருபை அந்தந்த காலத்துல நம்ம வந்து சேரப்போகிறோம். ஆமே. இன்றைக்கு எதற்காக நம்மை அழைத்து கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை இன்றைக்கு நிறைவேற்றி அனுப்ப போகிறார். ஆமே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனாயின்ட்மெண்ட், ஒரு வித்தியாசமான அபிஷேகம். கொர்நேலியுவின் வீட்டார் எல்லாரையும் நனைத்த ஒரு வல்லமை, கொர்நேலியுவின் வீட்டை சூழ்த்து கொண்ட ஒரு வல்லமை இன்றைக்கு நம்ம மத்தியில இறங்கி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்குள்ள அந்த விசுவாசம் உண்டானது. முதலாவது இயேசுவின் மரணம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்தை வேரூன்ற செய்தது. ஆமென். முதலாவது இயேசுவின் மரணம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஆழமான ஒரு விசுவாசத்தை வேரூன்ற செய்தது. அந்த விசுவாசத்தின் நிமித்தமா அவன் அநேக நற்கிரியைகளை செய்ய ஆரம்பித்தான். ஆமென். இரண்டாவதாக ஒரு காரியம் அவனுக்குள்ள என்ன வந்தது என்று சொன்னா, அவனை இடைவிடாமல் ஜெபம் பண்ண வைத்தது. இயேசுவின் மரணம் அவனுடைய வாழ்க்கையில அவனை ஒரு ஜெப வீரனா மாத்திருச்சு. ஆமென். நம்ம இன்னைக்கு அநேக நேரங்களில் சோர்ந்து போயிடுறோம், கலைத்து போயிடுறோம். ஒரு சமயம் உலகத்தின் பாடுகள், ஒரு சமயம் மன சோர்வுகள். இன்னைக்கு எந்த நேரத்துல யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்று தினத்துல பார்த்த ஒரு உயிரை இன்றைக்கு உயிரோட பார்க்க முடியல. நேற்றுக்கு சரீரத்துல உயிரோடு இருந்த மனுஷனை இன்னைக்கு உயிரோட என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அநேக காரியங்கள் இன்னைக்கு உலகத்துல அநேகரை வஞ்சித்து மரணத்துக்கு ஏதுவா நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த மரணங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என் அன்பான சகோதரனை, சகோதரியை, உன்னுடைய முழங்கால்கள் வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன் முழங்கால் வேணும். இயேசுவுக்கு அவருடைய பாடுகளை அறிந்தவளாய், அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறவர்களாய் ஒவ்வொரு மாதமும் போய் திருவிருந்தை எடுத்து, ஆண்டவரே என்னுடைய சரீரம் அல்லவா, எனக்காக பிற்கப்பட்ட சரீரம் அல்லவா, எனக்காக அடிக்கப்பட்ட ரத்தம் அல்லவா என்று சொல்லி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பு கேட்டு சுத்திகரித்து கொண்டு அந்த திருவிருந்தை உட்கொள்றோமே, அப்ப இயேசுவின் சுபாவம் நமக்குள்ள ஊடுருவி கொண்டே இருக்கிறது. ஆமென். இயேசுவின் சுபாவங்கள் ஒவ்வொன்று உருவாக ஆண்டவர் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஆனா முதல்ல அதை செபிக்கிறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். உன் முழங்கால கொடுத்தியா? இன்னும் அநேக விதமான பிரச்சனைகளோட, அநேக போராட்டங்களோட, கண்ணீரோட இருக்கிறவங்களுக்கு நம்முடைய முழங்கால் பெரிய மருந்தை கொண்டு வரும். பெரிய மாணவர்களே, ஆமென். நம்முடைய முழங்கால் செய்ய முடியாத அற்புதம் எதுவுமே கிடையாது. இந்த கொர்நேலியு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணான் தெரியாது, எப்படி ஜெபம் பண்ணான் தெரியாது. அவன் ஒரு புறஜாதியா, தேவனை அறியாம ஒரு தேவ சமூகத்தை விட்டு புறம்பா இருக்க வேண்டிய ஒரு மனுஷன். ஆனா அவன் என்ன செஞ்சானா, அந்த பாடுகளை நினைவு கூற ஆரம்பித்தானா. நம்முடைய வாழ்க்கையில இயேசுவின் பாடுகளை, மரணத்தை எப்பெல்லாம் நினைவு கூறுகிறோமோ அப்பெல்லாம் ஒரு வித்தியாசமான அபிஷேகம் நம்ம இறங்கி நம்ம அதிகமாய் செபிக்க வைக்கும். ஒரு கிறிஸ்தவனுடைய வெற்றி என்னன்னு நினைக்கிறீங்க? ஒரு கிறிஸ்தவனுடைய வெற்றி வாழ்க்கை யாரா வேணாலும் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஊழியக்காரனா இருக்கட்டும், லைஃப்ல எவ்வளோ சக்சஸ் அனுபவிச்ச, எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு ஃபீல்ட்ல இருக்கவங்களா, சக்சஸ்ஃபுல்லான எந்த ப்ரொஃபஷனலா வேணாலும் இருக்கட்டும், அவங்க கிட்ட போய் உங்களோட வெற்றியின் ரகசியம் என்னன்னு கேட்டு பாருங்களேன். நான் எழுந்து நிக்கிறேன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி என் முழங்கால பணிஞ்சு ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கணும். ஆமென், ஆமென். தள்ளாடுகிற முழங்கால்களை திடப்படுத்த வேண்டும் என்று சொன்னா நம்மளுடைய முழங்கால்கள் தேவ சமூகத்தில் அதிகமாய் முடக்கப்பட வேண்டும். நம் வாழ்கிறது கடைசி காலம். எப்போ இந்த உலகத்தின் முடிவு சம்பவிக்கும் என்று தெரியாது, எப்போ நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்னு தெரியாது, எப்போ ஆத்துமாக்களை பிசாசு வாரிக்கொண்டு போவான் என்று தெரியாது. மரணத்துக்கும் நமக்கும் ஒரு அடி தூரம் இருக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை பிரயாணம். நம்ம செய்கிற வாகனங்கள், நம்ம போகிற பிரயாணம் எதுல ஆபத்து கிட்டி இருக்கும் என்று தெரியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, நம்ம முழங்கால்களை தேவ சமூகத்துல முடக்குவோம் என்று சொன்னா நமக்கு அதிக நிச்சயம் உண்டு. உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே நான் இருக்கிறேன். ஆமென்.
உன்னதமானவருடைய நிழலுக்குள்ளே நான் இருக்கிறேன். அவருடைய நிழலுக்குள்ளே சமாதானம் இருக்கிறது, அவருடைய நிழலுக்குள்ளே ஆரோக்கியம் இருக்கிறது, அவருடைய நிழலுக்குள்ளே சௌக்கியம் இருக்கிறது, அவருடைய நிழலுக்குள்ளே சந்தோஷம் பூரணப்பட்டிருக்கிறது. அந்த சந்தோஷத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எவனாலையும் பிடுங்கிவிட முடியாது. ஆமென். நமக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், நமக்கு கிடைத்த அந்த மகிமையின் ஐஸ்வர்யம், அதை அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். தேவ சமூகத்தில் நாம் வடிக்கிற நம்முடைய கண்ணீர் இந்த முழங்கால்களோடு கூட இணைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். நம்முடைய முழங்கால் முடங்கும் போது பிசாசின் ராஜ்யம் முடக்கப்படுகிறது. தெரியுமா உங்களுக்கு? சமீபத்தில் எனக்கு தெரிந்த ஒரு பகுதியில் ஹாலோவின் பார்ட்டி. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய காலேஜில் என்ன பண்ணுறாங்க, நிறைய காலேஜில் ஸ்கூல்ஸில் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய இடங்களில் இது ஒரு வெளிநாட்டு கலாச்சாரம். இது என்ன பண்ணிடுச்சு, நம்ம தேசத்துக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கிறது. இது பிசாசின் ஆதிக்கத்துக்கு வழிவாசலை திறந்து கொடுக்குற ஒரு காரியம். இப்படி ஒரு கல்லூரியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஹாலோவின் பார்ட்டி நடத்தியிருக்கிறாங்க. ஹாலோவின் பார்ட்டி பேய் போல என்ன பண்ணணும், தங்களை அலங்கரிச்சுக்கிட்டு மந்திர சூனியம் பண்ணுறவங்க மாதிரி எப்படி வேணால் அலங்கரிச்சுட்டு வரலாம். இதனுடைய விளைவு என்ன என்று சொன்னால், வாலிப பிள்ளைங்க அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக நினச்சி பண்ணுறாங்க. அது தப்புன்னு கூட அவங்க உணர மாட்டேங்கிறாங்க. இப்படி தனக்கே தெரியாமல் ஒரு ட்ராப்குள்ளே போய் மாட்டி கொண்டு இருக்கும் போது அவர்களை விடுவிக்கிறதுக்கான சூழ்நிலை கூட என்ன பண்ண மாட்டேங்குது, கூட இருக்கிற ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு என்னிடத்துல பேசின ஒரு வாலிப மகள் சொல்கிறா, என்னோட ரூம்மேட் அப்படி தான் இருந்தாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, இவன் இந்து குடும்பத்தை சேர்ந்த பிள்ளை. அந்த பிள்ளை சொல்கிறா, நான் என்னோட ரூம்மேட் ஒரு கிறிஸ்தவ பொண்ணு, நான் நீ கொஞ்ச நேரம் ஆண்டவரை பற்றி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இப்போ சொல்கிறா, நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன், நீங்கள் சொல்கிற இந்த காரியங்கள் எதையுமே அந்த பொண்ணு எனக்கு சொல்லவே இல்லையே. ஏறக்குறைய 4 வருஷம் நான் அவளோட ரூமில் இருந்தேனே, ஆனால் ஒரு நாள் கூட என்கிட்ட அவள் அதை சொல்லலையே. எனக்கு இது தெரிஞ்சிருந்தா இது எவ்வளோ காரியங்கள் இருக்குது, இன்னும் நிறைய சொல்லுங்கள், இன்னும் நிறைய சொல்லுங்கள். ஒரு வாலிப பிள்ளை அவ்வளோ க்யூரியஸாக அந்த பிள்ளை கேட்டுகிட்டே இருக்கா. அப்போ அவளுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டதை நான் பார்த்தேன். அவளுடைய மனக்கண் திறக்கப்பட்ட உடனே அவளுக்குள்ள ஒரு அசைவு, அம்மா எப்போ வேணாலும் இயேசு வருவார், இயேசுனுடைய 2ஆம் வருகைன்னு ஒன்று வரப்போகுதுன்னு கூட அந்த பிள்ளைக்கு தெரியல. அப்போ நம்மள எத்தனை பேர் நம்ம எதையோ குறித்தெல்லாம் பேசுகிறோம், அநேக காரியங்களை குறித்து பேசுகிறோம், நம்முடைய பிரச்சனைகளை குறித்து நிறைய நேரத்தில் குழம்பி தீர்க்கிறோம்ல. ஆனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இப்படி புறம்பே விடப்பட்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ண உங்களுடைய என்னுடைய முழங்கால் வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். இந்த முழங்காலுக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. இந்த முழங்கால் பிசாசனுடைய ராஜ்யத்தை முடக்குகிற வல்லமை உள்ளது. அப்ப அந்த ராஜ்யத்தை முடக்குவதற்கு நம்முடைய முழங்கால் முடக்கும் போது நாவி மண்டலத்தில் இருக்கிற சத்ருவின் போராட்டங்கள், அதனுடைய கொம்புகள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய கொம்பு தேவ சமூகத்தில் உயர்த்தப்பட வேண்டும். இந்த கொர்நேலியுவின் கொம்பு எப்படி உயர்த்தப்பட்டிருந்ததோ, அங்க நூற்றுக்கணக்கான நூற்றுக்கு அதிபதிகள் இருக்கும் பொழுது இந்த ஒரே ஒரு கொர்நேலியுவின் கொம்பு உயர்த்தப்பட்டது நிமித்தமா அவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அவன் மூலமாய் திரளான மக்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கு உன்னுடைய கொம்பு எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது? உன்னுடைய கொம்பு காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனுள்ள கொம்பு அல்லவா? அவருடைய நாமத்தினாலே உன்னுடைய கொம்பு உயரும் அல்லவா? ஆனா உயர்த்தப்பட்ட கொம்பை வைத்துக்கொண்டு அதில் போடப்பட்ட அபிஷேகத்தை வைத்துக்கொண்டு நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் ஊழியத்துக்காக, என் தனி சபைக்காக, இப்படி நம்மளுடைய எண்ணம் எல்லாம் குறுகின வட்டத்திற்குள்ளே அடங்கி போய்விட்டதா? இளங்கன்றுகள் நிரம்பி இருக்கிற தேசம் அம்மா, ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் அம்மா. உன்னுடைய தேசத்திற்காக, உன்னுடைய குடும்பத்திற்காக நீ வடிக்கிற கண்ணீர் உன்னுடைய குடும்பத்துல மாத்திரமல்ல, நீ வசிக்கிற பகுதியில ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென், ஆமென். இளங்கன்றுகள் அநேகம் மேய்ந்து கொண்டிருக்கிறதா, அது வழி தெரியாம, திசை தெரியாம போய் கொண்டிருக்கிறதா. இந்த கொம்புகளுக்கு எல்லாம் மத்தியில உன்னுடைய கொம்பு உயர்த்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன் செபம் உயர்த்தப்பட வேண்டும், உன் முழங்கால்கள் முடக்கப்பட வேண்டும். அப்படி உயர்த்தப்படும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராம். ஆமென். நம்ம எங்கேயோ ஒரு மூலையில பண்ணுகிற ஜெபம் தேசத்துல பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். ஆமென், ஆமென். வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22:13 வாக்கியம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக
புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆமென், ஆமென். இது என்ன சொல்றாங்கன்னா, ஆபிரகாம் தன்னுடைய சொந்த குமாரனை தேவனுக்கு பலி செலுத்துவதற்காக கொண்டு போகிறான். அப்படி பலி செலுத்துவதை நிறுத்த சொல்லி தேவன் அவனுக்கு பின்பாக இருக்கிற ஒரு காரியத்தை காண்பித்தாராம். அந்த பின்னாடி இருந்த முள் புதர்களுக்குள்ள தன்னுடைய கொம்புகள் சிக்கி கொண்ட ஒரு ஆட்டுக்கடா இருந்ததாம். ஆமே, எப்படிப்பட்ட ஆட்டுக்கடா? எப்படிப்பட்ட ஆட்டுக்கடா? தன்னுடைய கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஆட்டுக்கடாவாம். அந்த ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து ஈசாக்குக்கு பதிலாக பலியிட்டாராம். ஆமே, ஆமே. இதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவின் கொம்பு, அவருடைய உயர்ந்த கொம்பு, அது பரலோகத்தின் கொம்பு. அவருடைய நாமத்துக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. அவ்வளவு அதிகாரம், அவ்வளவு வல்லமை எல்லாம் நிறைந்த அந்த கொம்பு முட்புதர்களுக்குள்ளே போய் சிக்கி கொண்ட ஆட்டை போல யாரும் என்ன செய்ய முடியல, அதுக்கு உதவி செய்ய முடியல. வாய் திறவாத ஆட்டை போல அந்த முட்புதருக்குள்ள இருந்ததாம். ஆபிரகாம் அந்த கடாவை எடுத்துக்கொண்டு வந்து தன் குமாரனுக்கு பதிலாக அதை பலியிட்டான். ஆமென், ஆமென். இன்னைக்கு நமக்காகத்தான் இயேசு இவ்வனமாய் பலியாயிருக்கிறாரா. அவர் முட்புதர்களுக்குள்ளே சிக்கி கொண்ட ஆட்டை போல தன்னுடைய கொம்பு வலிமை மிகுந்த கொம்பு, அந்த வலிமை மிகுந்த கொம்பை பலவீனமான கொம்பை போல முட்புதர்களுக்குள்ளே போய் சிக்கி கொண்டிருந்தாரா. உங்களுடைய என்னுடைய கொம்பை உயர்த்தும்படியா. ஆமென். அவருடைய நாமத்தினால என்னுடைய கொம்பு உயரும். ஆமென். அவருடைய நாமத்தினால என்னுடைய கொம்பு உயருமா. இதைத்தான் இந்த கொர்நேலியு விசுவாசித்தான். அவனுடைய கொம்பு உயர்த்தப்பட்டது. ஆமென். அவனுடைய கொம்பு உயர்த்தப்பட்டது. அங்க சுற்றி இருந்தவர்கள் எல்லாரும் இந்த குடும்பத்தில் நடந்த ரட்சிப்பை பார்த்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிரேக்கை கொண்டு வந்தான். அங்க ஒரு பெரிய பிரேக் த்ரூ வந்தது. ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகர் அவனிடத்துல வந்து இயேசுவின் அன்பை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்களாம். அவன் பேதுருவோடு கூட இணைந்து இந்த சுவிசேஷத்தை, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அநேகருக்கு பகிர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தானா. ஹிஸ்டரி சொல்லுது, அவனை பற்றின ஹிஸ்டரி சொல்லுது. அவன் அதுக்கப்புறம் அந்த ரோம போர் சேவகனாய் அதிகாரத்தில் இருந்த எல்லாவற்றையும் விட்டு, தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு தன் சிலுவையில சந்தித்த அந்த இயேசுவை நோக்கி போக ஆரம்பித்தானா. அந்த இயேசுவை குறித்து அநேகருக்கு சொல்ல ஆரம்பித்தானா. அவன் ரட்சிப்புக்கு வழிகாலா, ஒரு வழி வாசலா என்ன செஞ்சானா, அநேகரை இயேசுவண்டையில கொண்டு வருவதற்கு பிரயோஜனப்பட்டான். இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய சூழ்நிலை என்ன? நாம எப்படி இருக்கிறோம்? நாம இந்த கொர்நேலியுவை போல ஒரு வாய்க்காலை எழும்ப ஆயத்தமா இருக்கிறோமா? நம்ம மூலமா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க? நம்ம மூலமா எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க? நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டாங்களா? எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்களா? ஒருவேளை அப்படி இல்லை என்று சொன்னா, இன்றைக்கு நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்க போறோம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் உங்க கண்ணு முன்னாடி நிறுத்திக்கோங்க. இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் உங்க கண்ணு முன்னாடி நிறுத்திக்கோங்க. ஆண்டவரே, ஒரு கொர்நேலியுவா என்னுடைய கொம்பு உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த பகுதிக்கு நான் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாறன ஆண்டவரே. என்னால என்ன முடியுமோ என்று சொல்லி நான் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனா இது எல்லாவற்றையும் மாற்றி உமக்காக ஒரு பெரிய கூட்டத்தை நான் ஆயத்தப்படுத்த என்னை அனுமதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன்னு சொல்லுவோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவரே, நான் ரட்சிப்பின் வாய்க்காலா என்னுடைய சமூகத்துல நிற்க ஆண்டவரே. என்னோட வாய்க்கால் எல்லாம் அடைக்கப்பட்ட கிணறு போல இருக்க கூடாது ஆண்டவரே. நான் மூடப்பட்ட கிணறா இருக்க கூடாது ஆண்டவரே. இதோ என்னுடைய கிணற்றிலிருந்து வடிகிற அந்த நீரூற்றுகள் அநேகருடைய பாளையங்களை, அநேகருடைய வனாந்தரங்களை நீர்க்கேணிகளாய் மாற்றின ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த கொர்நேலியுடைய வீட்டில எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களே அப்பா. என் குடும்பத்துல இருக்கவங்க, என் உறவுகள்ல, என்னுடைய நண்பர்கள்ல, நான் அனுதினம் பழகுகிறவர்கள் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க? அவர்கள் எல்லாருடைய ரட்சிப்புக்காக நான் உத்தரவாதம் பண்ணுகிறேன்னு சொல்லுவோமா? ஆண்டவரே, இப்ப நான் உத்தரவாதம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. நான் உத்தரவாதம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. நம்ம சிறியவங்களை
சின்னவங்களா பெரியவங்களா வாலிபரா வயதானவங்களா எதுவும் ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, உன் வாயில் இருந்து இப்பொழுது பிறக்கிற வார்த்தை தேவனுடைய சமூகத்துல அங்கீகரிக்கப்பட்டு அது ஆவிக்குரிய மண்டலத்துல பெரிய மாற்றத்தை உண்டாக்க போதுமானதா இருக்கு. உன் வாயை திறந்து பேசுவியா? உன் வாயை விரிவாய் திறப்பாயா என்று கர்த்தர் கேட்கிறார். உன் வாய் திறக்கப்படட்டும். உன் நாவின் கட்டுகள் அறுக்கப்பட்டால் நலமாய் இருக்குமே. ஓ ரபா சந்துரலாக்கரபா, அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன தேவன் அவர் விருப்பத்தோடு கூட உன் மத்தியில வந்து நிற்கிறார் மகனே. அவர் விருப்பத்தோடு வந்து நிற்கிறார் மகனே. ஓ, என் தேவனை சந்திக்க ஆயத்தம் இல்லாமல் இருக்கிற கூட்டம் எத்தனை எத்தனை. இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாமல் ரட்சிப்பின் வாசனை என்னவென்று கூட அறியாமல் இருக்கிற கூட்டம் எத்தனை. அவர்கள் எல்லாருக்காக ஆண்டவரே, நான் என்னுடைய முழங்கால ஒப்பு கொடுக்க விரும்புறேன் ஆண்டவரே. நான் என்னுடைய முழங்கால ஒப்பு கொடுக்க விரும்புறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு நேரங்கள் காலங்கள் இல்லாத தருணத்திலும் என் ஜெப நேரத்தை என் தேசத்திற்காக ஜெபிக்க, என் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக ஜெபிக்க என் நேரங்களை காலங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் அவயவங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமா? உன் கண்ணு இயேசுவுக்கு வேணும் அம்மா. உன் கண்களில் தரிசனத்தை விதைக்க இயேசு விரும்புகிறார். உன் கண்களில் ஆவிக்குரிய ஜீவனை புதுப்பிக்கும்படியா இப்பொழுது கர்த்தருடைய மகிமை உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஹalleluya. ஓ ரபா சந்துரலதரபா கரலதரபா. உன் கண்கள் இயேசுவுக்கு வேண்டும். உன் காதுகள் இயேசுவுக்கு வேண்டும். அவர் பேசுகிற சத்தத்தை தெளிவாய் கவனித்து நிதானித்து அறிவிக்கும்படியாய் உன் நாவு இயேசுவுக்கு வேண்டும். உன் முழங்கால் இயேசுவுக்கு வேண்டும் என்று கேட்கிறார். இந்த கொர்நேலியு தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் கொடுத்தானே. நீ என்ன கொடுக்க போகிறாய் மகனே? நீ என்ன கொடுக்க போகிறாய் மகனே? ஆண்டவரே, நான் உமக்கு என்ன கொடுத்தால் போதுமானது? நான் என்னையே கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் என்னையே கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை புதுப்பியுங்க ஆண்டவரே. புது எண்ணெயால் புது ரசத்தால் என் திராட்சை ரசம் ஆலைகள் புரண்டு ஓடும்படியால் ஆண்டவரே, என் தாலயத்தில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும்படியால் ஆண்டவரே நீர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். என் வீட்டிற்குள்ளே திராட்சை ரசம் புரண்டு ஓடட்டும் ஆண்டவரே. ஒரு புது ஒளிவை எண்ணெயை ஊற்று புறப்பட்டு பாயட்டும் ஆண்டவரே. உங்க வீட்டை ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்துங்க. உங்க வலது கைகளை வானத்துக்கு நேர உயர்த்தி ஆண்டவரே, என்னுடைய வீட்டை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் வீட்டை விசாரிக்கிறவர் நீர் ஆண்டவரே. என் வீட்டை விசாரிக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் விசாரித்து நீர் பாய்ச்சி அந்த தோட்டத்தை அழகுபடுத்துகிற தேவன் அல்லவா? என் குடும்பத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்பட நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற வார்த்தையின்படி கொர்நேலியுவை போல ஆண்டவரே, என் வீட்டார் அனைவரும் அபிஷேகிக்கப்பட்டிருப்பார்களாக. ஹalleluya. ரபா தூரா டாதா நமகாடா குடாபா. ஓ ரபா சந்துரா லாகரபா. வீட்டார் அனைவரும், உன் வீட்டார் அனைவரும் ஒருத்தர் கூட விட்டு வைக்கப்படக்கூடாது. ஒருத்தர் கூட விட்டு வைக்கப்படக்கூடாது. ஓ ரஷந்துரா லாகரபா. எல்லாருக்குள்ளும் எல்லாருக்குள்ளும் ஆண்டவரே, எல்லாருக்குள்ளும் ஆண்டவரே அந்த சிலுவை மரணம் ஆண்டவரே, அந்த சிலுவை மரணம் ஒரு கொர்நேலியுவை உயிர்ப்பிக்கும் என்று சொன்னார் ஆண்டவரே. இந்த சிலுவை மரணத்தை என் கண்ணுக்கு முன்பாக நீங்க நிறுத்தி இருக்கிறீங்களே. என்னுடைய கிராமம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமே தகப்பனே. இந்த சேலையும் கிராமம் உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஓ ரஷதுரா லாகரபா துரா லாகரபா. என் கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே, இந்த இடம் முழுவதையும் ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடம் முழுவதையும் ஆளுகை செய்யட்டும் என் தகப்பனே. என் கைகள் உம்முடைய கைகளாய் மாறட்டும். சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, என் கைகள் உம்முடைய கைகளாய் மாறட்டும். என் கண் உம்முடைய கண்களாய் மாறட்டும். என் காது உம்முடைய காதுகளாய் மாறட்டும். என் இருதயம் நவமான பாஷைகளை பேசும்படியாய் நவமான இருதயமாய் மாறி போகட்டும் ஆண்டவரே. உம்மோடு கூட உம்முடைய இருதய வாஞ்சையை உணர்ந்து கொள்ளுகிற ஊக்கமாய் வேண்டுதல் செய்ய ஆண்டவரே, என் இருதயம் உமக்கேற்றதாய் மாறட்டும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ரட்சிப்புக்கு ஏதுவான அந்த விசுவாசம் என்னிலே நீர் கொடுத்திருக்கிற அந்த மகத்துவமான விசுவாசம், அது கிரியைகள் இல்லாத விசுவாசம் அல்லவே. அது கிரியை செய்கிற விசுவாசம் அல்லவா? அது 30, 60, 100 கிரியை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே.
கிரியை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினால். எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த விசுவாச ஊற்றுகள் இப்பொழுது பெருகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பெருகட்டும் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகுவதாக. ஹalleluya 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 ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. ஹalleluya ஹalleluya. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகிறீர் நூதன சாலிவில் சேர்த்திடுவீர். நிரப்பினிதம் நடத்துகிறீர் நூதன சாலிவில் சேர்த்திடுவீர். பாதம் பணிந்தே நாளும் துதிவேன் உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கனி செடி நிலைத்திருக்கும் கொடியாய் அடியாம் படத்தில கனி கொடுக்கிறாங்க. செடி நிலைத்திருக்கும் கொடியாய் அடியாம் படத்தில கிளை நறுக்கி கலை பிடுங்கி கிளை நறுக்கி கலை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வீர். கிளை நறுக்கி கலை பிடுங்கி கிளை நறுக்கி கிளை நறுக்குங்க ஆண்டவரே, கிளை நறுக்குங்க ஆண்டவரே. என்னிடம் இருக்கிற பரிசுத்தமான கிளைகளை நறுக்கி போடுங்க ஆண்டவரே. ஓ, நீர் விரும்புகிற நற்குண திராட்சை செடியாய் நான் உயர்ந்த கனிகளை கொடுக்கும்படியாய் ஓ என்னை காத்து சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. என்னை சுத்தம் பண்ணுவீராக தகப்பனே. ஓ ஹalleluya. கிளை நறுக்கி கலை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வீர். கிளை நறுக்கி கலை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வீர். கிளை நறுக்கி கிளை நறுக்குங்க ஆண்டவரே. என் கிளைகளை நறுக்குங்க ஆண்டவரே. களைகளை பிடுங்கி எறிங்க ஆண்டவரே. நற்குண திராட்சை செடியா நான் அநேகருக்கு ஆண்டவரே சுவை மிகுந்த திராட்சை ரசத்தை பார்க்கிறோம். நான் ஒரு நாளும் கசப்புள்ள கனிகளை கொடுத்து விடக்கூடாது ஆண்டவரே. நீர் என்னை நற்குண திராட்சை செடியா கண்மலையின் மேல் வைத்து அழகு பார்த்திருக்கிறீர். நான் கசப்பான கனிகளை அல்ல ஆண்டவரே. ஓ, உயர்ந்த திராட்சை செடியிலிருந்து வடிகிற நல்ல திராட்சை ரசத்தை ஓ என் குடும்பத்திற்கு நான் அள்ளி வார்க்கணும் ஆண்டவரே. என் கிராமத்திற்கு நான் அள்ளி வார்க்கணும் தகப்பனே. என் தேசத்திற்கு நான் அள்ளி வார்க்கணும் ஆண்டவரே. என்னை உயர்ந்த திராட்சை செடியா ஓ நீ கிளை நறுக்கி உருவாக்குங்க ஆண்டவரே. உருவாக்குங்க தகப்பனே, உருவாக்குங்க தகப்பனே. கிளை நறுக்கி கலை பிடுங்கி கிளை நறுக்கி கலை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வீர். கிளை நறுக்கி கிளைகளை நறுக்கி கலை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வீர். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் விரும்புகிற எல்லாவற்றையும் செய்யத்தக்கதாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. என்னை முற்றும் முடிய ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா.
எப்படி எங்களை நடத்த சித்தமா இருக்கிறீரோ ஆண்டவரே, எப்படி என்னை நடத்த சித்தமா இருக்கிறீரோ, ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய வல்லமையை, ஒரு புதிய கிருபையை இந்த நாளிலே என் மீது பொழிந்தருளி இருக்கிறீர் ஆண்டவரே. நான் இதை ஒரு நாளும் மரக்காலிலே போட்டு மூடி வைக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் எழும்பி ஒளி வீச ஒப்பு கொடுக்கிறேன், எழும்பி ஒளி வீச ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த கிராமத்திற்கு ஆண்டவரே, இந்த குடும்பத்திற்கு, என் தேசத்திற்கு ஒரு பெரிய வெளிச்சமாய் எங்களை எடுத்து பயன்படுத்த போகிறது